எல்லோருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் சில பேசிக்கான ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ் லைக் செலெக்ஷன் ஷார்ட், அப்படியே இன்சர்ஷன் ஷார்ட், பபிள் ஷார்ட், குயிக் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட் இதெல்லாம் ஒன்றா இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷார்ட்டிங்னா என்ன? ஸ்கூல் டேஸில் அசம்பிளியில் ஹைட் வைஸ் நின்றுருப்போம். மேக்ஸ் கிளாஸில் டீச்சர்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இதை ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கன்னு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட நேம்ஸ் எல்லாம் அல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கும். லைப்ரரிஸ் இல்லைனா புக் ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அல்ஃபபெட் ஆர்டரில் இல்லைனா ஆத்தர் வைஸ் இல்லைனா அதை சப்ஜெக்ட் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் இந்த ஷார்ட்டிங் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஷார்ட்டிங் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டரில் எலிமெண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் தான் ஷார்ட்டிங். ஓகே, செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதமை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அன்சார்ட்டட் அறையை அசெண்டிங் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளில் மெஜாரிட்டி இந்த லாஜிக் தான் யோசிப்போம். அசெண்டிங் ஆர்டர்னால் எலிமெண்ட்ஸை ஸ்மாலஸ்ட் நம்பர் டு லார்ஜஸ்ட் நம்பர் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. இந்த கொடுத்துருக்கிற அறையிலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது 60. அப்போ என்ன யோசிப்போம்? இந்த 60 and 10 ஸ்வாப் பண்ணால் என்னன்னு யோசிப்போம். இந்த லாஜிக்கில் தாங்க இந்த செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதமும் ஒர்க் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறதுலே மினிமம் எலமெண்ட் வரணும், அதுக்கு அடுத்த பொசிஷனில் அதுக்கு அடுத்த மினிமம் வரணும், அதுக்கடுத்த பொசிஷனில் அதுக்கடுத்த மினிமம் அப்படின்னு வரணும். அந்தந்த பொசிஷனில் மினிமம் எலமெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ஆக்சுவல் மினிமம் எலமெண்ட்டை வச்சு ஸ்வாப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அன்சார்ட்டட் அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ 60, மினிமம் வேல்யூ 10. ஸோ 60 and 10 ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கிற அரேயை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் 10 வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிற 40லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் அன்சார்ட்டடாக இருக்குது. இப்போ அன்சார்ட்டட் பார்ட்டில் மினிமம் 20, ஆனால் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக 40 இருக்குது. ஸோ 40 and 20 ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 and 20 கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. ரிமைனிங் இந்த அன்சார்ட்டட் அறையை மட்டும் நம்ம இப்போ ஷார்ட் பண்ணணும். சேம் லாஜிக், மினிமம் 30, ஸோ 40 and 30 ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ ரிமைனிங் நம்ம கிடச்சிருக்கிற அரே 10, 20, 30 கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. 40லேருந்து எண்ட் ஆஃப் த அரே வரைக்கும் இனிமேல் நம்ம ஷார்ட் பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக 40 இருக்குது, மினிமமும் அதே தான். ஸோ இங்கே நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். 60 and 50 கம்பேர் பண்ணும்போது 50 தான் மினிமம். ஸோ 50 and 60 நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு அரே கிடச்சிருச்சு. இப்போ 60 அதுதான் லாஸ்ட் எலமெண்ட், அதை நம்ம எந்த எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஷார்ட்டட் அரே கிடச்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அறையோட ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து அறையோட எண்டு வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்தந்த பொசிஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து இப்போ இங்கே நம்ம 6 நம்பர் இருக்கு இல்லையா, 6 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி 6ல் எது மினிமம் அதை எடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சோம். அதே மாதிரி இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு செகண்ட் பிளேஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி 2வது மினிமம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் வச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து அறையோட எண்டு வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டு போய் மினிமம் கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ணோம். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்னிக் தான். இதுவே கொடுத்துருக்கிற அறையை டிசைனிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம்க்கு பதிலாக நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் சார்ட் அல்காரிதத்தோட பைத்தன் கோடிங் பார்ட். பைத்தன் கோடிங் அறையோட இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எழுதுவோம். நம்ம இப்போது இது வரைக்கும் பார்த்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா நமக்கு கோடிங் பார்ட் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பார்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பைத்தன் கோடிங் பார்ட் பார்க்கலாம். இல்லை இதை எனக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள். செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வைக்க வேண்டிய 4 ஸ்டெப்ஸு. முதல்ல கொடுத்துருக்கிற அன்சார்ட்டட் அரேயில் எலிமெண்ட்டை நம்ம ஆக்சுவல் மினிமம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். நமக்கு ஒரிஜினலாக எது மினிமம்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற அரேயில் இருக்கிற எலிமெண்ட்டே நம்ம மினிமம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் எலிமெண்ட்டை ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணிவிட்டு எது மினிமம்னு கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 2ல் இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணுறோம்.
ஸ்வாப் ஒன்ஸ் ஸ்வாப் ஆயிடுச்சுனாலே அந்த அன்சார்ட்டட் அரே ரெண்டு பார்ட்டாக பிரியும். அதாவது லெஃப்ட் சைடில் ஷார்ட்டடாகவும் ரைட் சைடில் அன்சார்ட்டடாகவும் பிரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஸ்டெப் 4லனா இந்த அன்சார்ட்டட் அரேயில் மறுபடியும் இந்த ஸ்டெப் 1 2 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எப்போ வரைக்கும்னா டோட்டல் அரேயுமே ஷார்ட் ஆகிற வரைக்கும். இது கொஞ்சம் வேகாக இருந்தாலும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். பைத்தனில் இண்டெக்ஸிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அரேயோட இண்டெக்ஸிங் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே இண்டெக்ஸிங் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கிறது 50, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் 40, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் 20, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் 30, ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் 10 அண்ட் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் 60. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த அல்காரிதத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படி மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு இனிஷியலாக அந்த அரேயோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நம்ம மினிமம்னு அசியூம் பண்ணிக்கணும் இல்லையா? இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது 50. ஸோ அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மின் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி 0 வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கேன். அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் இப்போதைக்கு மினிமம் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அந்த அல்காரிதத்தோட ஸ்டெப் 2 படி அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணணும். அது விஷுவலாக பார்க்குறதுக்காக நான் ஆரோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆரோவை என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை விட ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் சின்ன நம்பர். ஸோ இப்போ எனக்கு மின் இண்டெக்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகணும், 0லேருந்து 1 சேஞ்ச் ஆகணும். அடுத்த எலமெண்ட்டுக்கு இந்த ஆரோவை மூவ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் சின்னது, ஸோ எனக்கு மின் இண்டெக்ஸ் இப்போ 2ன்னு சேஞ்ச் ஆகும். அடுத்து தேர்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுறேன். இது 30 வந்து 20 விட பெரிய நம்பர், இங்கே சேஞ்ச் இல்லை. அடுத்து ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோர்த் இண்டெக்ஸில் 10 இருக்குது. 10 ஆக்சுவலாக நம்ம இப்போ மினிமம்னு அசியூம் பண்ணியிருக்கிற 20 விட சின்னது. ஸோ மின் இண்டெக்ஸ் எனக்கு இப்போ 4ன்னு சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்கிற 60 கூட கம்பேர் பண்ணுறோம். பட் 10 தான் சின்னது, ஸோ இங்கே இண்டெக்ஸ் சேஞ்ச் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம அரே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற 10 தான் மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அல்காரிதத்தோட ஸ்டெப் 2 என்ன சொல்லுது, ஒன்ஸ் மினிமம் எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் கூட ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இங்கே 50 and 10 ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் ஆகுது. அதாவது கொடுத்துருக்கிற அரே ஷார்ட்டட் அண்ட் அன்ஷார்ட்டட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ரிமைனிங் சப் அரே நம்ம இப்போ ஷார்ட் பண்ணணும். ஸோ பவுண்ட்ரி என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்டட் அரேக்கு அந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இனிமேல் ஷார்ட்டட் அரேயை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், ரிமைனிங் இருக்கிற அந்த அன்சார்ட்டட் அரேயை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது அல்காரிதத்தோட ஸ்டெப் 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த அரேயில் ஃபஸ்ட் எலமெண்ட் 40, ஸோ மின் இண்டெக்ஸ் எனக்கு 1. இப்போது நான் ஆரோவை அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 20 கூட 40 கம்பேர் பண்ணுறேன். 20 மினிமம், மின் இண்டெக்ஸ் 2 1 சேஞ்ச் ஆகுது. அண்ட் 30 and 20 கம்பேர் பண்ணுறேன், நோ சேஞ்ச். 50 கம்பேர் பண்ணுறேன், நோ சேஞ்ச். 60 கம்பேர் பண்ணுறேன், நோ சேஞ்ச். ஸோ இந்த சப் அரேயில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 20 தான் மினிமம். இந்த அரேயில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது 40. ஸோ இந்த அல்காரிதத்தோட ஸ்டெப் 2 படி 40 and 20 ஸ்வாப் பண்ணிக்கிறேன். 40 and 20 ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் பவுண்ட்ரி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ 10 and 20 ஷார்ட்டட் ஆயிரும். 40லேருந்து 60 இருக்கிறது அன்சார்ட்டடாக இருக்குது. அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம் அல்காரிதத்தை. ஸோ மின் இண்டெக்ஸ் எனக்கு இப்போ 2. அடுத்து நான் ஆரோ அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் சேஞ்ச் இருக்குது 3. அடுத்து இண்டெக்ஸ் சேஞ்ச் இல்லை. நான் அதுக்கப்புறம் இப்போது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 30 தான் மினிமம். ஸோ 40 and 30 ஸ்வாப் பண்ணுறேன். ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் என்னோடய பவுண்ட்ரியும் மூவ் ஆகும். ஸோ 10 20 30 ஷார்ட்டட் போர்ஷனுக்கும் 40லேருந்து 60 அன்ஷார்ட்டட் போர்ஷன்லேயும் இருக்குது. இப்போது மின் இண்டெக்ஸ் எனக்கு 3. 50 கூட கம்பேர் பண்ணுறேன், நோ இண்டெக்ஸ் சேஞ்ச். 60 கூட கம்பேர் பண்ணுறேன், நோ இண்டெக்ஸ் சேஞ்ச். ஸோ 40 கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நோ ஸ்வாப்பு. நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அன்சார்ட்டட் சப் அரேயில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறது 50. ஸோ மின் இண்டெக்ஸ் எனக்கு இப்போ 4. நான் 60 கூட கம்பேர் பண்ணுறேன், நோ இண்டெக்ஸ் சேஞ்ச். ஸோ 50 கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நோ ஸ்வாப். பவுண்ட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனல் எலமெண்ட்டாக இருக்கிறது 60. கம்பேர் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸே இல்லை. ஸோ நமக்கு இப்போது ஃபைனல் ஷார்ட்டட் அரே கிடச்சிருச்சு.
ஓகே, இப்போ நம்ம கோடிங் பார்ட் போயிடலாம். என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் நான் இப்போ கோடிங் டைப் பண்ண போகிறேன். பைத்தானில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், டெஃப்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு செலெக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிற நேமே நான் கொடுத்துக்கிறேன். எதை ஷார்ட் பண்ணணும், கிவன் அரேயை ஷார்ட் பண்ணணும். ஸோ இன்புட்டில் நான் அரே வாங்கிக்கிறேன். இந்த அரேயோட லென்த்தை நான் என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லென் ஆஃப் அரேங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக அரேயோட லென்த்தை கண்டுபிடிச்சி நான் அதை என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த அல்காரிதத்தில் என்ன பண்ணோம், ஒவ்வொரு இண்டெக்ஸாக, அதாவது கொடுத்துருக்கிற அரேயில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸாக நம்ம வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மின் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஐ வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற அரேயோட லென்த்து n அப்படின்னா அதில் 0th இண்டெக்ஸ்லேருந்து n-1th இண்டெக்ஸ் வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இங்கேயும் இந்த மின் இண்டெக்ஸ் வேரியபிள் 0லேருந்து n-1 வரைக்கும் வேரி ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒன்ஸ் ஒரு இண்டெக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த அரேயில் இருக்கிற ஃபைனல் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஆரோ மூலமாக அப்படியே அரேக்குள்ளே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போய் மினிமம் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அந்த ஆரோக்காக நான் இன்னொரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார் லூப்பு நம்ம இப்போ எந்த இண்டெக்ஸில் இருக்கோமோ அந்த இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம அப்படியே அரே எலிமெண்ட்ஸ் ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணி போகும்போது சப்போஸ் மினிமம் கண்டுபிடிச்சோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம், இண்டெக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் சேஞ்சுக்கான கோடிங் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன். அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மின் இண்டெக்ஸ். அதாவது ஜேத் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் மின் இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை விட கம்மியாக இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். இப்போ மின் இண்டெக்ஸ் என்னவாக மாறணும், மின் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜேயாக மாறணும். ஓகே, இப்போ நம்ம இந்த லூப் என்ன ஆகும், ஒன்ஸ் ஃபுல்லாக i+1th எலிமெண்ட்லேருந்து n வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் செக் பண்ணி இருக்கிறதுல மினிமம் இண்டெக்ஸ் எது, மினிமம் எலிமெண்ட் இருக்கிற இண்டெக்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இந்த இப்போதைக்கு மின் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மின் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணோம் இல்லையா. அதுக்கு இந்த இன்னர் லூப்பில், இந்த இன்னர் ஃபார் லூப்லேருந்து வெளியே வந்து இப்போ ஸ்வாப்பிங்கான கோடிங் எழுதிக்கலாம். அரே ஆஃப் ஐ அரே ஆஃப் மின் இண்டெக்ஸ் ரெண்டையும் என்ன பண்ணுறோம், மின் இண்டெக்ஸ் அண்ட் ஐயா ஸ்வாப் பண்ணிக்கிறோம். இதை ஏன் இன்னர் லூப்புக்குள்ளே எழுதக்கூடாது, இன்னர் லூப்புக்குள்ளே எழுதுனா அங்கங்கேயே அது ஸ்வாப் ஆகிடும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இண்டெக்ஸ் மட்டும் தான், எதில் மினிமம் வேல்யூ இருக்குங்கிற இண்டெக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்து தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கான மின் இண்டெக்ஸ் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி ஸ்வாப் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செலெக்ஷன் ஷார்ட் ஃபங்க்ஷனை நம்ம எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ, நம்ம ஒரு அரே கொடுத்தோன்னா, அன்சார்ட்டட் அரே கொடுத்தோன்னா இது ஷார்ட் ஆகி நமக்கு வேல்யூ கொடுக்கும். இது செக் பண்ணி பார்த்துடலாமா ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துக்கிறேன். அதில் சில வேல்யூஸ் 7, 9, 8, 6, 4, 3, 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதத்தோட அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, இன்புட்டாக நான் இந்த அரேயை கொடுத்துக்கிறேன். இப்போ கால் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை இப்போ அரே நமக்கு வந்து செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதம் படி ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓகே. இதுவே நம்ம இப்போது இது அசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதணும். இதே டிசெண்டிங் ஆர்டருக்கு ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம் இந்த ப்ரோக்ராமை. பண்ணிவிட்டு இது டிசெண்டிங் ஆர்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டிசெண்டிங் என்ன கொடுக்கலாம், டிசெண்ட் அப்படின்னு டிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே மின் இண்டெக்ஸ்னு வச்சுருந்தால மினிமம் வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸ், இங்கே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மின் இண்டெக்ஸை மேக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே இந்த அரே ஆஃப் ஜே அங்கே லெஸ் தெனாக இருக்கணும், இங்கே கிரேட்டர் தெனாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு இதையும் மாற்றிக்கிறேன். மேக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜே. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இப்போ ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணிவிட்டு சேம் அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே செலெக்ஷன் ஷார்ட் என்ன கொடுக்கணும், டிஇஎஸ்சி டிசெண்டிங்காக இப்போ கால் பண்ணால் எஸ், இப்போ டிசெண்டிங்கில் க்ரியேட் ஆயிடுச்சு. இதே நம்ம இப்போ அல்ஃபபெட்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த கோடிங் ரன் ஆகுதான்ட்டு. அதுக்கு
ஒரு கோட் எடுத்துக்கிறேன். ஓகே, சி கமா ஏ கமா பி கமா இசட் கமா இ கமா எஃப். ஸோ இந்த அல்ஃபபெட்ஸை கால் பண்ணால் எஸ் ஷார்ட் ஆகிருக்கு. டிசெண்டிங்லையும் செக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்லோவான ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம். இதை விட பெட்டரான நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இது பிக் O நோட்டேஷனில் n² ரன் டைம் காட்டுது. கோடிங் எழுதும்போது 2 ஃபார் லூப் எழுதியிருப்போம். அதில் அவுட்டர் ஃபார் லூப் n டைம்ஸ் ரன் ஆகும், இன்னர் ஃபார் லூப் வந்து n-1 டைம் ரன் ஆகும். ஸோ டோட்டலாக n × n-1 ரன் டைம். பிக் O நோட்டேஷனில் அதோட அப்பர் பவுண்டை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் n² அப்படின்னு சொல்லலாம் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை. பொதுவாக டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்குறதுக்கு அதோட ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் எடுப்பாங்க. இப்போது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ண வேண்டிய ஒரு அன்சார்ட்டட் அரே ஆக்சுவலாக ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா, அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா தான் நம்ம மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். பொதுவாக செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதத்தில் 2 விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று அது கம்பேரிசன், இன்னொன்று ஸ்வாப்பு. ஒஸ்ட் கேஸில் ஆக்சுவலாக எத்தனை டைம்ஸ் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கும்னா n × n-1/2 டைம்ஸ் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே டைம் ஸ்வாப்பும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பேரிசன் அப்போவுமே ஒவ்வொரு ஸ்வாப் நடக்கும். இது அப்போது டோட்டலாக பார்க்கும்போது n × n-1. ஓகே, ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அது ஆக்சுவலாக டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நம்ம இப்போ அதை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும். இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே என்னன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு n-1 பேரை கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கம்பேரிசன் அப்போவுமே ஒரு ஸ்வாப் இருக்கும். ஸோ n-1 கம்பேரிசன், n-1 ஸ்வாப் நடக்கும். அதே ஃபஸ்ட் இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி n-2 கம்பேரிசன், n-2 ஸ்வாப் இருக்கும். இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எந்த எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பேரிசனும் ஒரு ஸ்வாப்பும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு n-1 கம்பேரிசனும், 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு n-1 ஸ்வாப்பும் நடக்கும். இதை டோட்டல் பண்ணோன்னா இந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n × n+1/2. இங்கே n-1 நேச்சுரல் நம்பர். ஸோ n × n-1/2 கம்பேரிசனும் n × n-1/2 ஸ்வாப்பும் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஷார்ட்டிங் அல்காரிதத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.